ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். மிஸ்டர் எக்ஸ் இந்த படம் வந்து யாருக்கான படம், அதாவது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ஹாலிவுட் படங்களை வந்து பார்க்காத இருக்கிற தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு நல்ல படம்னே சொல்லுவேன். அதாவது ஓவராலாக எல்லா உலகளாவிய படமும் நான் வந்து பார்ப்பேன், எல்லா ஸ்பை த்ரில்லர் படமும், ஹாலிவுட் படம், மெக்சிகன் படம், கொரியன் படம் எல்லாமே பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது முதல்ல சொல்லிடுறேன் நான். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டார் கேஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்யா, சரத்குமார், மஞ்சு வாரியர், அனகா, அதுல்யா, காளி வெங்கட், ஜெயபிரகாஷ், இன்னும் எத்தனையோ கேரக்டர்கள் வந்து வருது. இத்தனை கேரக்டர்களுக்கும் இந்த கதையில வந்து கரெக்டான ஒரு ஆக்டிங் ஸ்கோப் வந்து இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ, அதாவது பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்கோப் வந்து கௌதம் கார்த்திக், அப்புறமேட்டு ஆர்யா, மஞ்சு வாரியர், இவங்க 3 தான் மெயினான ஸ்கோப். மற்றவங்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்துட்டு தான் போகிறாங்க. இந்த படத்தோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய, ஒரு அட்டாமிக் பாம் தயாரிக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதம், ஒரு புளுட்டோனியம் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து புதஞ்சி கிடக்குது. அந்த பொருளை வந்து மீட் எடுக்கிறதுக்கான போகிற சரத்குமார் அந்த பொருளை மீட்டாரா, அதுக்கப்புறம் சரத்குமாரையே வந்து பிடிச்சிட்டு ஒரு பாகிஸ்தானுக்கு கொண்டு போகிறங்கிற ஒரு மிரட்டல் வரும்போது அந்த புளுட்டோனியத்தை இந்தியன் கவர்மெண்ட் வந்து மீட்டாங்களா, அப்புறம் சரத்குமாரை வந்து மீட்டாங்களா. சரத்குமார் ராய் ஏஜென்ட்டாக இருப்பார். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சரத்குமாரை வந்து கொன்றலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து நம்ம காப்பாற்றியே ஆகணும்னு ஒரு பக்கம் மஞ்சு வாரியர் டீம் வந்து சொல்ல, அதுக்காக ஆர்யாவை வந்து அனுப்புகிறாங்க சரத்குமாரை மீட்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமாவே இருக்குது. இந்த படம் வந்து ஆஸ் யூஷுவலாக ஒரு ஸ்பை த்ரில்லர் படத்தில் வந்து என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. இவங்க வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து வைக்கிறன்ட்டு எல்லாமே வந்து ப்ரிடிக்டபுளாக இருந்தனால இந்த படம் வந்து நமக்கு பெருசான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை. பொதுவான இவங்க வந்து இவங்களோட ஆக்ஷன்ஸ், அப்புறமேட்டு காஸ்டியூம்ஸ், அப்புறமேட்டு அந்த வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சேசிங், சண்டைகள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அந்த சீன் இருக்குது. ஆனால் இந்த கதை வந்து ஒரு புதுமையான கதை அப்படின்னா வந்து இங்கே வந்து அப்படி புதுமையான கதைன்னா வந்து நீ சொல்லவே முடியாது. ஏன்னா இதில் வந்து எத்தனையோ ஹாலிவுட் படங்களில் வந்த கதையாகட்டும், பக்கமாக வந்து துரந்தர் படம், ஸ்பை த்ரில்லர் படம் வந்திருக்கு. அந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் பெருசாக வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. சொல்லப்போனால் கிறிஸ்டோபர் நோலனோட டார்க் நைட் ரைசஸ் படத்தோட ரெஃபரன்ஸ் கடைசியாக வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டபிள் படத்தோட ரெஃபரன்ஸ் வருது. எத்தனையோ படங்கள் இது மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை படங்களோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் வந்து புகுத்தி வச்சிருக்காரு மனு ஆனந்த். எப்படியோ இந்த படம் வந்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஆஹா ஓஹோ படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான படம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் படம், ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலிக்கான படம். அதாவது இதில் வந்து செக்ஷுவலான சீன்கள்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் வந்து அந்த ஒரு வன்முறை காட்சிகள் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு 13+ படம் தான். இந்த படம் தாராளமாக வந்து தேட்டரில் ஒரு தடவை ஃபேமிலியாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். என்னோட வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.